நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கேளுங்க. அது பெரும்பாலான தேர்தல்ல போட்டியிடுற போட்டியாளர்கள் அவங்கள பத்தி பாராட்டி பேசிப்பாங்க. அவங்க தகுதிகளை நிரூபிச்சு காமிப்பாங்க. பொதுமக்களையும் எல்லாரும் அவங்களுக்கு தான் வாக்களிக்கணும்னு கேட்டுப்பாங்க. சரியாதான் சொல்றீங்க. ஆனா எங்க என்னன்னா கங்கை தலைக்கீழ ஓடிட்டு இருக்கு. ஆனா எங்க என்னன்னா ஒருத்தரை இன்னொருத்தர், அதாவது நீங்க ரெண்டு பேரும் சக போட்டியாளரா இருந்தாலும் எப்படி மாறி மாறி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த நேரத்துல சாதாரண மக்களான நாங்க குழம்பிதானே போவோம். உங்க எல்லாரோட குழப்பங்களையும் இப்ப நான் ஒரே நொடியில தீர்த்து வச்சிடுறேன். சத்யம் தாயத்ய பிருத்வி சத்யம் தப்த ரவி சத்ய வாய்வ வாந்தி சர்வ சத்ய பிரதிஷ்டதம். இதுக்கு அர்த்தம் உண்மையில இருந்துதான் இந்த பூமி உருவாகுது, உண்மையில இருந்துதான் சூரியன்ல பொலிவு கிடைக்குது, உண்மை மூலமா தான் காத்து வீசுது. அப்புறம் உலகத்துல எல்லாமே உண்மையதான் ஆதாரமா கொண்டிருக்கும். அதனால இது உண்மைதான். நான் புத்திசாலிங்கிறது உண்மைதான், நான் ஒரு ஞானிங்கிறது உண்மைதான், நான் தகுதியானவங்கிறது உண்மைதான். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்னை விட மிகப்பெரிய புத்திசாலி, என்னை விட ரொம்ப தகுதியானவர், என்னை விட பெரிய ஒரு புத்திசாலி. அதனால இவர மாதிரி ஒரு மிகப்பெரிய ஞானி, இவர மாதிரி ஒரு தகுதியான மனிதர் விஜயநகரத்தை விட்டுட்டு போறது விஜயநகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய துர்பாக்கியமா இருக்கும். இல்ல குருவே. நரசி வித்யா ரூபம் திகம். அதுக்கு அர்த்தம் ஒரு மனிதனின் மிகப்பெரிய குணமே கல்வியா தான் இருக்கும். நீங்க கல்வியில திகழ்ந்தவர். ஆனா நீங்க ஒரு மிகப்பெரிய புத்திசாலி. நீங்க ஒரு பக்தியின் கிடங்கு. நீங்க குணங்களின் கிடங்கு. நீங்க ஒரு தாராள பிரபு. ஆனா தாராளமா நிறைய கடன் தான் வாங்கி இருக்கேன். ஆனா இவரு ஞானத்தின் கடல். இல்ல நான் ஒரு காலியான பாத்திரம் தான். இவர் மேல தேவி அம்மாவோட கருணை இருக்கு. இவர் மேல சிவனின் கருணை இருக்கு. நீங்க கடமை உணர்ச்சி இருக்கிற ஒரு மிகச்சிறந்த குடிமகன். நீங்க மலனா, நான் வெறும் ஒரு சின்ன கல்லுதான். அப்படி நீங்க ஒரு கல்லுன்னா நான் வெறும் ஒரு தூசி மட்டும்தான். நீங்க ஒரு பெரிய யுகம், ஆனா நான் ஒரே ஒரு நொடிதான். அதெல்லாம் கிடையாது, நீங்க எல்லா குணங்களும் நிறைஞ்சவர். நீங்க ஒரு மிகப்பெரிய பாறை, ஆனா நான் ஒரு சின்னஞ்சிறு கல்லுதான். நீங்க கல்லெல்லாம் இல்ல, மக்களோட மனசுல நிறைஞ்சிருக்கிறவரு. நான் ஒரு அப்பாவி, நான் எதுவும் தெரியாதவன், நான் அறிவில்லாதவன், நான் ஒண்ணும் தெரியாத அடிமுட்டாள். இவர மாதிரி ஒரு நல்ல மனிதர், இவர மாதிரி ஒரு நல்ல குணம் கொண்டவர் விஜயநகரத்தை விட்டுட்டு காட்டுக்கு போனார்னா அது விஜயநகரத்தோட துர்பாகியமா இருக்கும். இவர் அனுபவத்தின் மிகப்பெரிய மரம். இவருடைய நிழல் மொத்த விஜயநகரத்துக்கும் கிடைச்சே ஆகணும். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து ராஜகுருக்கே உங்களுடைய வாக்கு அளிச்சிருங்க. இல்ல, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வைங்க. இல்ல ராஜகுருவை வெற்றி பெற வைங்க. இல்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணரை இந்த தேர்தல்ல வெற்றி பெற செய்யுங்க. இல்ல குருவை வெற்றி பெற வைங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரை, குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணரை, எல்லாரும் நான் சொல்றது கேளுங்க. நில்லுங்க. அட நில்லுங்க. அட நில்லுங்க, எல்லாரும் எங்க போறீங்க? நில்லுங்க. அட நில்லுங்க. அட கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. யாரும் நான் சொன்னத மறந்துடாதீங்க. அட நான் சொல்றத கேளுங்க. அட நில்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஜெயிக்க போறது நீதான், காட்டுக்கு போக போறது நான் தான், அந்த கஜானாவை அடைய போறது நான் தான். நீ பார்த்துக்கிட்டே இரு. குருவே, கஜானாமல இருக்கிற ஆசையில நீங்க காட்டுக்கு போக போறீங்க, அப்புறம் ரொம்ப தவிக்க போறீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் இதுல தனியா இல்ல. உங்களுக்கு ஆதரவா பிரஜைகளை வாக்களிக்க ஊக்குவிக்கிறதுக்காக வேற ஒருத்தங்களும் எனக்கு இதுல உதவிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்ச இந்த ரெண்டு ஞானிகளும் ஏன் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? கேளுங்க நீங்க எல்லாரும், நான் சொல்றத கவனமா கேளுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரை நம்ம இழந்துட கூடாது. நம்ம எல்லாரும் நம்மளோட வாக்குகளை பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தான் வழங்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர்
வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! அவன் ஞானியா ஞானி இல்லையான்றதுலாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் அவனோட அம்மா. நான் தான் அவனை பெத்தெடுத்தது. அவன் அவ்வளவு பெரிய ஞானிலாம் இல்ல. நம்மளோட ராஜகுரு தத்தாச்சாரியார் அளவுக்குலாம் இல்ல. அதனால உங்களோட வாக்குகளை ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களுக்கே வழங்குங்க. எல்லாரும் அவங்கவுங்க வாக்குகளை பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கே வழங்குங்க. பெண்களோட உரிமைக்காக அவர் எப்பவுமே போராடி இருக்காரு. என்ன பெண்கள் பெண்கள்? நானும் ஒரு பெண் தான். ஆனா என்னோட கவலைகளை அவரால போக்க முடியல. யாரால தான் சொந்த மனைவியோட கவலைகளே புரிஞ்சுக்க முடியலையோ அவரால உங்களோட கவலைகளை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதனால உங்களோட வாக்குகளை தெரியாம கூட அவருக்கு போற்றாதீங்க. அம்மா சாரதாவோட அறிவுரை இதுதான். ராஜகுரு வெற்றி பெறுவார். சௌதாமணியின் அறிவுரை இதுதான். பண்டிதர் ராமகிருஷ்ணர் வெற்றி பெறணும் தான். வெற்றி பெற வேண்டும். குரு அவர்கள் தான் வெற்றி பெற வேண்டும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் வெற்றி பெற வேண்டும். ராஜகுரு தான் வெற்றி பெற வேண்டும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் வெற்றி பெற வேண்டும். ராஜகுரு தான் வெற்றி பெற வேண்டும். ஆண்கள் மட்டும் இல்லாம இங்க பெண்களுக்கு இடையிலயும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காகவும் ராஜகுருக்காகவும் இங்க யுத்தமே நடந்துட்டு இருக்கே. இப்ப இந்த விஷயத்தை பத்தி நேரடியாவே உங்க 2 பேர்கிட்டயும் கேட்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. விஜயநகரத்துக்கு தர்மம் மற்றும் நீதியின் பாதையை ராஜகுருவால தான் காட்ட முடியும். மகாராஜா, விஜயநகரத்துக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரோட ஞானம் மற்றும் புத்தி தேவை. மகாராஜா, குரு விஜயநகரத்துடைய ராஜகுரு. இவர் எப்படி காட்டுக்கு போக முடியும்? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களோட முக்கிய ஆலோசகர். இவர் எப்படி காட்டுக்கு போக முடியும்? நீங்க எப்படி காட்டுக்கு போக முடியும்? நீங்க எப்படி காட்டுக்கு போக முடியும்? நான் காட்டுக்கு போறேன். நீங்க எல்லாம் காட்டுக்கு போக முடியாது. நான் காட்டுக்கு போறேன். நான் காட்டுக்கு போறேன். நான் தான் காட்டுக்கு போவேன். நான் காட்டுக்கு போறேன். நான் தான் போவேன். நான் காட்டுக்கு போறேன். நான் தான் காட்டுக்கு போவேன். நான் 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 போதும். போதும், நிறுத்துங்க. எனக்கு வியப்பா இருக்க. ஒரு பக்கம் உங்க 2 பேர்ல யாரு விஜயநகரத்திலேயே இருக்கணும்னோ, யாரு குரு கூட காட்டுக்கு போக போறீங்கன்னோ பொதுமக்கள் எல்லாரும் வாக்குகளை வழங்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நீங்க 2 பேரும் காட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கா மாதிரி இருக்கு. மகாராஜா, இவங்க 2 பேரும் ஒருவேளை காட்டுக்குள்ள ஏதாவது புதையல் இருக்குன்னு, அது அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு ஏதாவது பிரம்மையில இருக்காங்களா என்ன? உங்ககிட்ட என்ன புதையல் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் மருத்துவரே. அந்த புதையலை நான் அடைஞ்சே தீருவேன். குரு தத்தாச்சாரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, உங்க 2 பேர்ல யாருமே என்னையும் நம்ம விஜயநகரத்தையும் எப்பவும் விட்டுட்டு போறத பத்தி யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னோட நம்பிக்கைக்கு எதிரா நீங்க 2 பேருமே காட்டுக்கு போக ரொம்ப ஆவலா இருக்கா மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல மகாராஜா. நான் விஜயநகரத்தையும் உங்களையும் என்னை விட அதிகமா நேசிக்கிறேன். மகாராஜா, இது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட சிவனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்னோட இதயத்தை ஒரு மிகப்பெரிய கல்லாக்கிக்கிட்டு காட்டுக்கு போறேன். ஏன்னா மகாராஜா, உங்களோட வாக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு மிகப்பெரிய மரியாதைக்குரிய விஷயம்தான். அந்த மரியாதையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். உங்க வாக்கோட முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தெரியும் மகாராஜா. அதுல எப்பவும் நான் களங்கம் ஏற்பட விட மாட்டேன். மகாராஜா, எனக்கு உங்களுடைய வாக்குறுதி மேல அக்கறை இருக்கு. அதனாலதான் நான் என்ன விரும்புறேன்னா, ராஜகுரு இங்கே இருந்து உங்களுக்கு சேவை பண்ணணும் மற்றும் அவருடைய தர்ம கர்ம காரியங்கள் மூலமா விஜயநகரத்தை ஆசீர்வதிக்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்னால என்னோட தர்மம் அப்புறம் பக்தியோட சக்தியால காட்டுல இருந்தே மகாராஜாவையும் விஜயநகரத்தையும் ஆசீர்வதிக்க முடியும். ஆனா உங்கள மாதிரி நெருங்கிய நண்பர்களை பிரிக்க கூடாது. உங்க 2 பேரோட நட்பு இருக்கே, ஆஹாஹாஹா, அதிசயமானது, அற்புதமானது, கற்பனைக்கெல்லாம் அது அப்பாற்பட்டது. உங்க இருவருடைய நட்பு இருக்கே, அது அன்பிற்கான ஒரு உயிருள்ள உதாரணம். அதனால காட்டுக்கு நான் தான் போவேன். கண்டிப்பா நானே தான் போவேன் மகாராஜா. அதனால தயவு செஞ்சு நீங்க என்ன இப்பவே உங்க குருவோட காட்டுக்கு கிளம்பி போறதுக்கு அனுமதி கொடுக்கணும். குருஜி வாங்க. நானும் உற்சாகமா தான் இருக்கேன் மகாராஜா. காட்டுக்கு போனதும் முதல் வேலையா தவளை மாதிரி இருக்கிற இவர் முகத்தை சரி பண்ணி இதோ
இப்படி மாத்த போறேன். அந்த கஜானாவை அடையறதுக்கு இந்த முகத்தையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். பிரமாதம் பிரமாதம். என்ன எவ்வளவு அழகான ஓவியமா வரைஞ்சிருக்கீங்க. குருவே, உங்களுடைய முகம் இப்படி மாறுறது சரியா இருக்காது. சிவனுடைய கருணையில உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பொலிவு என்னாகும்? அட விடுங்க விடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கே ஆட்சேபனை இல்லங்கும் போது உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்கு? மகாராஜா, நீங்க தேர்தலை ரத்து பண்ணிடுங்க. நான் காட்டுக்கு போக தயாரா இருக்கேன். இல்ல குருவே, தேர்தலை அறிவிச்சாச்சு. அதனால வாக்கெடுப்பு நடந்தே தீரும். இப்ப விஜயநகரத்து மக்கள் உங்க 2 பேர்ல யாருக்கு அதிகமான வாக்குகளை வழங்கி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னோ யாருக்கு குறைவான வாக்கு அளிக்கிறாங்கன்னோ நான் பார்க்கணும். வணக்கம் குருவே. வணக்கம் குருவே. வணக்கம் குருவே. வணக்கம் குருவே. பார்த்து பார்த்து பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்நேரம் என் மேல மோதி இருப்பீங்க. குருவே, ஏன் கோவப்படுறீங்க? நான் தான் மோதல இல்லையா? நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு மரத்து மேல எல்லாம் ஏற தெரியும் இல்லையா? நான் வானரமா என்ன மரத்து மேல ஏறதுக்கு? குருவே, உங்களுக்கு மரத்து மேல எல்லாம் ஏற தெரியுமா? ஆனா நீங்க எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன்னா நீங்க தான் இப்ப காட்டுக்கு போக போறீங்க இல்லையா? ஆனா நான் என்ன அங்க நிரந்தரமா போய் இருந்துட போறேனா என்ன? ஒரு 1-1.5 மாசத்துல திரும்பி வந்துட போறேன். ஓடியா? இல்ல, பறந்து. நான் ஏன் ஓடி வர போறேன்? இப்பதானே சொன்னீங்க ஒரு 1-1.5 மாசத்துல திரும்பி வந்துருவீங்கன்னு. அதனாலதான் கஷ்டமான காட்டு வாழ்க்கையை தாங்க முடியாம தப்பிச்சு வந்துருவீங்களோன்னு நினைச்சேன். என்னையே முட்டாளாக்கு பாக்குறிய? சரி சொல்லுங்களேன் குருவே, நீங்க 1-1.5 மாசத்துல எப்படி திரும்பி வருவீங்க? பாருங்க. வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம். குருஜி, கடவுள் சிவன் இன்னும் கோவமா இருக்காரா? ஏன்னா அவரு இன்னும் கோவிலுக்கு திரும்பவே இல்லையே. ஓ, இத பத்தி நான் மறந்தே போயிட்டேனே. இப்ப சிவனுடைய சிலை மட்டும் கோவிலுக்கு திரும்பி வரலனா பிரஜைகள் எல்லாரும் குருவோட சார்பா தான் வாக்களிப்பாங்க. இல்ல, நான் கடவுள் சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் சீக்கிரம் வந்துருவாரு. நன்றி குருஜி. வரோம். குருவே, தேர்வுல நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. மற்றும் அதன் விளைவா நான் தான் காட்டுக்கு போக போறேன். ஏன்னா விஜயநகரத்தின் மக்கள் உங்கள மாதிரி ஒரு சிவபக்தனை இந்த தேர்வுல வீழ்த்தி சிவனை கோவப்படுத்த மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம். வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம். குருவே, சிவன் எப்ப திரும்ப வருவாரு? வருவாரு, கண்டிப்பா திரும்பி வருவாரு. ஏன்னா நீங்க எல்லாரும் தான் குருவை உங்க பெரும்பாலான வாக்குகளால வெற்றி பெற வைக்க போறீங்களே. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், நீங்க மட்டும் உங்களுடைய வாக்குகளை குருவுக்கு போடலனா அப்புறம் சிவன் இன்னும் கோவமாயிடுவாரு. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. மங்களு, நேத்து ராத்திரி சிவபெருமான் மறுபடியும் என்னோட கனவுல வந்து அவர் விஜயநகரத்தின் மக்கள் மேல மகிழ்ச்சியா இருக்கிறதா சொன்னாரு. ஏன்னா நீங்க எல்லாருமே என்ன அளவுக்கு அதிகமா நேசிக்கிறதா அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சா. அதனால இப்ப அவர் என்ன விரும்புறாரு, நீங்க எல்லாரும் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு என்ன காட்டுக்கு அனுப்பணுமா? நான் ஒத்துக்க மாட்டேன் குருவே. ஏன்னா இது உண்மையா இருந்ததுன்னா சிவன் கோவிலுக்கு திரும்பி வந்திருப்பாரு இல்லையா? இவரு சரியாதான் சொல்றாரு. குருஜி, நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். உங்களுக்கு தான் நாங்க வாக்களிச்சு வெற்றி பெற வைக்க போறோம். வாங்கப்பா, முடிவு பண்ணியாச்சு. சிவனே போற்றி, சிவனே போற்றி. அடே முட்டாளுகளா, காட்டுக்கு போறதுதான் நமக்கு லாபம்னு உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கடவுள் சிவபெருமானோட சிலைய திரும்பவும் ஏன் நீங்க கோயில்ல கொண்டு போய் வைக்கல? மன்னிச்சிருங்க குருஜி, மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நாங்க போய் வச்சிரோம். எது இன்னைக்கா? இன்னைக்கு இல்ல, இப்பவே. நாளைக்கு தேர்தல் இருக்கு. அதுக்கு முன்னாடி கடவுள் சிவபெருமான் கோபத்துல இல்லன்னு எல்லாரையும் நாம நம்ப வச்சாகணும். அவரோட விருப்பம் நான் காட்டுக்கு போறதுதான்னு மக்கள் எல்லாரும் நம்பணும். பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு எல்லாரையும் வாக்களிக்க வைக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இல்ல திரும்ப புரிய வைக்கவா? புரியுது குருஜி, புரியுது, நல்லா புரியுது.
இங்க பாருங்க பாருங்க, எல்லாரும் நல்லா பாருங்க. கடவுள் சிவபெருமான் இப்ப கோபமா இல்ல, அவர் திரும்ப இங்க கோயிலுக்கு வந்துட்டாரு. பாருங்க பாருங்க, சொல்லுங்க சிவனே போற்றி. கடவுள் சிவபெருமானோட விருப்பம் இப்ப என்னன்னா, நான் கோபால கிருஷ்ணர் மாதிரி ஒரு மகா குருஜிக்கு சேவை செய்ய காட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அதனால நீங்க எல்லாரும் பண்டிதர் ராமகிருஷ்ணரையே ஜெயிக்க வைக்கணும். எங்க குருஜி கோபாலகிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுல எந்த குறையும் வைக்க மாட்டாரு. ஆமாமா, அதுவும் சுயநலமற்ற சேவை செய்வாரு. அதுக்கு பதிலா சின்ன பலனை கூட எதிர்பார்க்க மாட்டாரு. இந்த மாதிரி சமுதாயத்துக்கு சேவை செய்யற ஒரு மிகப்பெரிய மனிதரான குருஜிக்கு சேவை செய்யற வாய்ப்பு என்னோட சிவபெருமானோட கருணை மூலமா தான் எனக்கு கிடைச்சிருக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி. அதனால நீங்க எல்லாரும் என்ன பெரும்பாலான மிகவும் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வீழ்த்திடுங்க. அப்பதான் என்னால குருஜிக்கு சேவை செய்யற பாக்கியத்தை பெற முடியும். ஹர ஹர மகாதேவா. பாருங்க, 2 பெரிய மகான் குருக்கள் ஒன்னா இணைஞ்சிருக்காங்க. இப்ப 2 மாமனிதர்கள் தங்களுக்கு இடையில தனியா பேசிக்க விரும்புறாங்க. அதனால நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு இங்க இருந்து புறப்படுங்க. ராஜகுரு தத்தாச்சாரியரே, உங்களுடைய உணர்ச்சிகளை வார்த்தைகளா கேட்டதும் என்னுடைய இதயமே குளிர்ந்துடுச்சு. நான் உங்களை ஒரு ஆமன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நேத்து வரைக்கும் நீங்க இந்த குருஜியை தவளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. வாயை மூடுங்க கீரி பிள்ளைகளா. ஆனா நீங்க ஒரு புறாவா இருக்கீங்க. குருவே, இவங்க கீரி பிள்ளை இல்ல, கழுதைங்க. இல்ல நீங்க சொன்னீங்கன்னா கீரி பிள்ளைதான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு சேவை செய்யற வாய்ப்பை நிச்சயமா உங்களுக்கு நான் கொடுப்பேன். நீங்க எனக்காக உணவு சமைங்க. நானா சமைக்கிறதா? மலைக்கு அந்த பக்கமா போய் சமையலுக்காக தண்ணி கொண்டு வாங்க. நான் தண்ணி கொண்டு வரணுமா? நீங்க தான். நீங்க எனக்காக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைங்க. எனக்கு கால் அமுக்கி விடுங்க. என் துணிமணிகளை துவைச்சு போடுங்க. என் பாத்திரங்களை கழுவுங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமா சேவை செய்யற வாய்ப்பை உங்களுக்கு நான் வழங்குறேன். சேவை செய்ய இல்ல, எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகதான நான் வர்றேன். அந்த கஜானாவை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு இவருக்கு எங்க தெரிஞ்சிருக்க போகுது. அந்த கஜானாவை இவர் எனக்கு தான் தரப்போறாரு. ஆனா ராஜகுரு தத்தாச்சாரியரே, சொல்லுங்க, உங்களால காட்டுல விலங்குகளோட இருக்க முடியுமா? நீங்க சொல்லி நான் இல்லாம இருக்கிறதா? அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. என்னோட ஆசிரமத்துல ஆடு இருக்கு, மாடு இருக்கு, குதிரைங்க இருக்கு, கூடவே ஒரு சிறுத்தையும் இருக்கு. அங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் அதுங்களுக்கும் உணவளிக்கணும். ஐயோ ஆண்டவா, ஒருவேளை அது என்ன அதோட உணவுன்னு நினைச்சிருச்சுன்னா என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்லை குருவே, நான் உங்களுக்கு சேவை செய்ய வேணும்னு என் கூட ஒரு 10-20 சேவகர்களை கூட்டிட்டு வரேன். 10-20 சேவகர்களா? அவங்களுக்கெல்லாம் யார் ஊதியம் வழங்குறது? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க குருவே? உங்ககிட்ட தான் அவ்வளவு பெரிய கஜானா இருக்கு, நீங்க போய் இதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க? ஆமா, என்கிட்ட வேர்கள், மூலிகைகள், மருத்துவ ஞானங்கிற கஜானா இருக்கு. ஆனா இந்த சேவகர்களுக்கு அந்த கஜானால இருந்து என்ன தேவைப்படும்? அவங்களுக்கு செல்வங்கள் தான் தேவைப்படும். ஆனா அது என்கிட்ட இல்ல. நீங்க ரொம்ப நல்லா வேடிக்கையா பேசுறீங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்க என்கிட்ட சொல்லாததெல்லாம் தெரியும். நான் என்ன சொல்லல? அட அத பத்தி தான். எதை பத்தி? நீங்க என்கிட்ட ஒப்படைக்க விரும்புறீங்களே அதுதான். அப்படி நான் என்ன ஒப்படைக்க விரும்புறேன்? அட அதுதாங்க கஜானா. கஜானாவா? என்ன கஜானா? அட என்ன குருஜி, நீங்க எவ்வளவு ராஜாக்கள், மகாராஜாக்கள், மகாராணிகளுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சிருப்பீங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு வைரங்கள், வைடூரியங்கள், தங்கம், வெள்ளி, முத்துக்கள்னு என்னென்னமோ கொடுத்திருப்பாங்கல்ல. இப்ப நீங்க என்ன உங்க கூட காட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க வாரிசு அறிவிச்சு எல்லாத்தையும் என்கிட்ட தர விரும்புறீங்க. என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு சமூக சேவகன். நான் அறுவை சிகிச்சைகளை இலவசமா தான் செய்வேன். ஓ, இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. அந்த கஜானா மேல இருக்கிற ஆசையால தான் என் கூட வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா? எனக்கு சேவை செய்யணும்னு வரலையா? அட இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க தான். கஜானா இருக்கு, கஜானா இருக்கு, கஜானா இருக்குன்னு
கஜானாவே இல்லங்கும் போது இதெல்லாம் எதுக்காக சொன்னீங்க? அட என்கிட்ட ஒரு கஜானா இருக்குன்னு நான் எப்ப உங்ககிட்ட சொன்னேன்? யாரோ உங்க கூட விளையாடி இருக்காங்க, உங்களை யாரோ முட்டாளாக்கி இருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே நீங்க முட்டாள் தான். என்கிட்ட கஜானா இருந்திருந்தா நான் ஏன் மகாராஜா கிட்ட சேவகர்கள் கேட்க போறேன். ஆனா கண்டிப்பா உங்களை நான் காட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன். அட கொஞ்சம் அமைதியா இருக்க. நான் உங்களுக்கு சேவை செய்யணுமா? இங்க எல்லாரும் எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு சேவை செய்யணுமா? நான் ஒரு சிவபக்தன். என்னோட மந்திர சக்தியால உங்களை இப்பவே இந்த இடத்துலயே பஸ்பமாக்கிட முடியும். ஆனா நான் உங்களை பஸ்பமாக்க மாட்டேன். கடவுள் சிவபெருமான் உங்களை பஸ்பமாக்குவாரு. உனக்கு இவ்வளவு தைரியமா? ஒரு துஷ்ட பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, நான் பைத்தியம்தான். இப்ப நான் இந்த தேர்தல்ல ஜெயிச்சே தீருவேன். கண்டிப்பா இந்த தேர்தல்ல நான் ஜெயிப்பேன். யாரு என்ன இப்படி எல்லாம் ஏமாத்துனானோ அவன்தான் இப்ப காட்டுக்கு போவான். அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை பண்ணியிருக்கேன். வயிறு நிறைய சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்க சாரதா. ஆனா ஒரு விஷயம் சொல்லு, இவ்வளவு உணவுகளை எதுக்காக பண்ண? இன்னைக்கு ஏதாவது பண்டிகையா? இனிமே தினமும் தான் பண்டிகை இருக்க போகுதே. நம்ம எல்லாரும் காட்டுக்கு போக போறோம். அப்புறம் நமக்கு கஜானா கிடைக்க போகுது. நம்ம எல்லாரும் செல்வந்தர்கள் ஆக போறோம். ஐயோ, என்னாச்சு? தண்ணி குடிங்க. இந்தாங்க, தண்ணி குடிங்க. இந்த கஜானாவை கிடைக்க போறதுன்ற உண்மை மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நிலைமை ஆகும்னு யோசிச்சு பாத்துக்கோ. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அடே குருவே, வணக்கம். நீங்க இங்க? நானேதான். யார நீங்க ஏமாத்தி இருக்கீங்களோ அவனேதான். உங்க பேச்ச கேட்டு உங்களை ஜெயிக்க வைக்க சொல்லி மக்கள் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்கனே அவனேதான். ஆனா இப்ப எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் உங்களை விட போறதில்ல. என்னோட ராமா கிட்ட இருந்து தூரம் இரு. எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடியே அவனை துரத்திட்டு இருக்க. அவன் மேல ஏதாவது பழி போட்டுட்டே இருக்க. நான் ஒன்னும் பழியெல்லாம் போடல, உண்மையதான் சொல்றேன். இவரு என்ன ஏமாத்தி இருக்காரு. என்ன மட்டும் இல்ல, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஏமாத்தி இருக்காரு. நான் ஒண்ணு அவரோட சொந்தக்காரர் இல்ல, ஆனா நீங்க அவரோட அம்மா இல்லையா? நீங்க அவரோட மனைவி இல்லையா? ஆனா உங்க ரெண்டு பேரையும் கூட அவர் விட்டு வைக்கல. குருவே, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க. நான் எதுக்காக பொறுமையா இருக்கணும்? என்ன வாய் அடிச்சு போயிடுச்சா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இவங்க கிட்டயும் சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரியே இவங்க கிட்டயும் கஜானா இருக்கு அப்படின்னு போய் சொல்லிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆனா நிஜத்துல எந்த ஒரு கஜானாவுமே இல்ல. என்ன? எந்த கஜானாவும் இல்லையா? இல்ல. ராமா, இந்த குரு என்ன சொல்லிட்டு இருக்காரு? அவர் என்ன சொல்ல போறாரு? இவரோட பித்தலாட்டம் தான் இப்ப எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சு. சொல்லு, ஏன் பேசாம நிக்கிற? உண்மை என்னன்னு சொல்லு. அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. இனி உண்மையை மட்டும் தான் நான் கேட்க போறேன். ஐயோ ஆண்டவா, விடாதீங்க. ஐயோ அம்மா அடிபட்டுரும். அம்மா 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 கேளுங்க கேளுங்க. ஐயோ அம்மா அடிபட்டுருமா? அம்மா அடிபட்டுரும். வேண்டாம், நான் சொல்றேன். நிறுத்துங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன். என்ன நம்புங்க, கஜானாலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் இவர் சொன்ன பொய் தான். இவர் சொல்ற பொய்ய கேட்டு கஜானா வேணுங்கிற ஆசையில நான் குருவோட காட்டுக்கு போவேன்னு நினைச்சாரு. அம்மா, தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியன் எதுவுமே நமக்கு கிடைக்காது. நீங்க எங்களே ஏமாத்தி இருக்கீங்கல்ல. அம்மா, என் சார்பா அவரை இன்னும் 2 அடி அடிங்க. வேண்டாமா, அடிபட்டுரும். போதும். என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க திட்டம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணா,
நீங்க என்ன நினைச்சீங்க பண்டிதரே? கஜானா பத்தின உண்மை என்னன்னு எனக்கு தெரிய வராதுன்னு நினைச்சீங்கல்ல? அதனால விஜயநகர மக்கள் எல்லாரும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சீங்கல்ல? அதுக்கப்புறம் ஜெயிச்சு நீங்க விஜயநகரத்துல இருந்தெல்லாம் தோத்தா என்ன காட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். என்ன ஒரு துரோக சதி! இவரு என்ன ஏமாத்த பார்த்திருக்காரு. அப்படியா? நான் ஏமாத்தி இருக்கானா? அப்ப நீங்க பண்ணது என்ன குருவே? நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய்யா ஒரு கதைய சொல்லி மகாராஜாவை ஏமாத்தலையா? மக்கள் எல்லார்கிட்டயும் சிவன் கோவப்பட்டு கோவிலையே விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி பொதுமக்களை நீங்க ஏமாத்தலையா? நான் யாரையும் ஏமாத்தல. சரி விடுங்க, சிவனை பத்தின விஷயத்தை நான் தேர்தல ஜெயிக்கிறதுக்காக தான் சொன்னேன்னே வச்சுக்கோங்க. ஆனா ஏன் சொன்னேன்? எதுக்காக நான் தேர்தல ஜெயிக்க நினைக்கிறேன்? எதுக்காக நான் காட்டுக்கு போக விரும்பல? அத நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? நான் இந்த அரசாங்க பதவியில் இருந்துகிட்டு அரசாங்க சலுகை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் இங்க இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க வேர்களையும் மூலிகைகளையும் சாப்பிட்டு இன்னும் நல்லா இளமையோட தான் இருக்கீங்க. ஆனா நான் எந்த வேர்களையும் மூலிகைகளையும் சாப்பிடுறது இல்ல. இப்ப எனக்கு வயசாயிடுச்சு. அத பத்தி எப்போது யோசிச்சு பாத்தீங்களா? நான் எதுக்காக காட்டுக்கு போக முடியாதுன்னு சொன்னா என்னோட உடல்நிலை அந்த மாதிரி நிலையில இல்ல. என்னால காட்டுல போய் மரங்களை எல்லாம் வெட்ட முடியாது, ஆத்துல இருந்து தண்ணியை கொண்டு வர முடியாது, மரம் ஏறி பழங்களை பறிக்க முடியாது, சமைக்க முடியாது, பாத்திரம் கழுவ முடியாது, துணி துவைக்க முடியாது. என்னோட உடம்புக்கு வயசாயிடுச்சு. அத பத்தி எப்போது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? முதுமை இப்ப என்ன முழுமையா சூழ்ந்துடுச்சு. குருஜி பாத்து குருஜி. எனக்கு வேற வழி தெரியல ராமகிருஷ்ணா. ஆனா நீங்க என்னோட இந்த நிலைமையை சாதகமா பயன்படுத்திக்கிறீங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மட்டும் காட்டுக்கு போனேன்னா அப்புறம் சீக்கிரமே உங்களுக்கு நான் இறந்து போயிட்டேங்கிற மரண செய்தி வந்து சேரும். நான் இப்பவே என் உயிரை இழக்க விரும்பல. நான் விஜயநகரத்தோட பொற்காலத்தை பார்க்க விரும்புறேன். நான் என் மக அமரப்பள்ளிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விரும்புறேன். நான் மகாராஜாவுக்கு சேவை பண்ண விரும்புறேன். ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும் பண்டிதர் ராமகிருஷ்ணரு, நான் மட்டும் காட்டுக்கு போனா அந்த காட்டுல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. நிச்சயம் நீங்களா தான் இருப்பீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. டேனி சொல்லு மண்ணி. எவ்வளவு நிறைய தங்க நாணயங்கள் பாரு. மன்னிச்சிருங்க குருஜி, மன்னிச்சிருங்க. நாங்க உங்களை கஞ்சான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுவும் நீங்க வடிகட்டின கஞ்சான்னு. ஆனா நீங்க தாராள பிரபுவா இருக்கீங்களே. அவருடைய வாரி வழங்குற குணத்தை பாரு மணி. குருஜி காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவரோட மொத்த சொத்தையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருவாரு. என்ன காட்டுக்கு அனுப்புறதா? பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இல்ல. அவனால ஒரு வலையை விரிக்க முடியும்னா என்னால அந்த வலையை திருப்பி போட முடியும். இந்த தேர்தல்ல அவன் என்ன ஜெயிக்கிறது சாத்தியமே இல்ல. அவன் ஜெயிக்கிறத நான் ஒரு காலம் நடக்க விட மாட்டேன். தனிமணி, சொல்லுங்க குருஜி. நீங்க என்ன பண்றீங்கன்னா தேர்தல் நேரத்துல இந்த தங்க நாணயங்களை எடுத்துட்டு போயிட்டு மக்கள் கிட்ட கொடுத்துருங்க. இந்த தேர்தல்ல நான் வெற்றி அடைஞ்சேன்னா அவங்களுக்கு இன்னும் 2 மடங்கு தங்க நாணயங்களை தருவேன்னு சொல்லுங்க. விஜயநகரத்தை விட்டு யாரு போறாங்கன்னு அப்புறம் பார்க்கலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணன் மற்றும் ராஜகுரு தத்தாச்சாரியாருக்கிடையில் நடைபெறவிருக்கும் தேர்தல் இப்போது தொடங்க போகிறது.
இதுவரைக்கும் கிடைச்சிருக்க வாக்குகள் படி பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு 100 வாக்குகளும் மற்றும் ராஜகுரு தத்தாச்சாரியாருக்கு வெறும் 80 வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு. அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணர் 20 வாக்குகள் முன்னிலையில இருக்காரு. சிவ 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 சிவபெருமானே, என் மேல கருணை காட்டுப்பா. எனக்கு வாக்குகள் வர வைப்பா. அதாவது என்னோட பானைய வாக்குகளால நிறைச்சிடு. கேளுங்கய்யா, எங்க ராஜகுரு தத்தாச்சாரியாருக்கே உங்க வாக்குகளை அளிச்சிருங்க. ராஜகுரு மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னா இன்னும் 2 தங்க நாணயங்களை கொடுப்பாரு. 2 தங்க நாணயங்கள். இப்பவே ஒரு தங்க நாணயத்தை தரோம். இந்தாங்க, பிடிங்க பிடிங்க. ஞாபகம் இருக்கட்டும், என்ன சொன்னமோ அப்படியே பண்ணுங்க. ராஜகுரு தத்தாச்சாரியாருக்கே வாக்களிச்சிருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இதுவரைக்கும் மொத்தமா 500 வாக்குகள் கிடைச்சிருக்கு. மற்றும் ராஜகுரு தத்தாச்சாரியாருக்கு 450 வாக்குகள். பெரிய மகாராணியார் வாழ்க! பெரிய மகாராணியார் வாழ்க! பெரிய மகாராணியார் வாழ்க! வந்துடுச்சு அந்த கிழவி. நான் பேசாம கண்ணை முடிக்கிற இவங்க யாருக்கு வாக்கு போட போறாங்கன்னு எனக்கு தெரியுமே. அட, திரும்பவும் வாக்காளர் வரிசையில எதுக்கு நுழைஞ்சீங்க? நீங்க என்ன பண்றீங்க? அங்க பாருங்க 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 பாருங்க. ஒரு முறை வாக்களிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வாக்களிக்க முடியும். 2 பேரும் வரிசையில இருந்து வெளியே வாங்க. வாங்க வாங்க. போங்க போங்க போங்க. அட, நான் உங்ககிட்ட தான்மா சொன்னேன், ஒரு முறைக்கு மேல எல்லாம் வாக்களிக்க முடியாது. 2 பேரும் வரிசையை விட்டு வெளியே போங்க. போங்க. அங்க இருந்து போங்க. போங்க போங்க. ஆகட்டும். இந்த புத்திசாலித்தனத்தை எல்லாம் இங்க காட்டாதீங்க. இங்க பாத்தீங்களா, ஏமாத்த நினைச்சது மட்டும் இல்லாம தடிய வேற எடுத்து காட்டுறாங்க. அமைதியா இருங்கம்மா. நெல்லுங்க தனிமணி. குரு யாரு? நீங்க. யாரு முதல்ல வாக்களிக்கணும்? நீங்க தான். அப்ப பின்னாடி போங்க கழுதிகளா. ஏஹே,
வாக்கெடுப்பு அதோட கடைசி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில பண்டிதர் ராமகிருஷ்ணர் ராஜகுரு தத்தாச்சாரியரை விட சில வாக்குகள் பின்தங்கி இருக்காரு. ஐயோ ஆண்டவா! இதுவரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு 1200 வாக்குகள் கிடைச்சிருக்கு. அப்புறம் ராஜகுரு தத்தாச்சாரியாருக்கு 1300 வாக்குகள் கிடைச்சிருக்கு. இதனால ராஜகுரு தத்தாச்சாரியார் 100 வாக்குகள் முன்னிலையில இருக்காரு. குருஜி கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு அழகு இல்ல. இப்போ இறுதிக்கட்ட வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்க போகுது. எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அட கொஞ்சம் தள்ளி போங்க, என்ன கொஞ்சம் பார்க்க விடுங்களே. இப்போ முடிவுகளை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ யாரு எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னோ, இந்த தேர்தல்ல யாரு வெற்றி பெற போறாங்கன்னோ இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். ராஜகுரு தத்தாச்சாரியாருக்கு 1600 வாக்குகள் கிடைச்சிருக்கு. மற்றும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு 1600 வாக்குகள் கிடைச்சிருக்கு. ரெண்டு பேருக்கும் சரிசமமா கிடைச்சிருக்கா? இப்போ 2 பேருக்கும் சமமான வாக்குகள் கிடைச்சிருக்கு. மகாராஜா சொல்லுங்க, இப்ப எப்படி முடிவெடுப்பீங்க? யார் என் கூட காட்டுக்கு வர போறாங்க? குருவே, இந்த முடிவை எடுக்கிறது ரொம்ப கடினமானதா. ஏன்னா இருவருக்கும் சமமான வாக்குகள் கிடைச்சிருக்க. மகாராஜா, மொத்த வாக்குகளையே எண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, இதுல யாரோ ஒரு நபர், ஒரு வாக்காளர் அவரோட வாக்கை இன்னும் பானைக்குள்ள போடவே இல்லை. இப்போ அவங்களோட அந்த ஒரு வாக்குல இருந்துதான் தேர்தல்ல வென்றது யாருன்னு நம்ம முடிவு பண்ண முடியும். யாரு இன்னும் இந்த தேர்தல்ல வாக்களிக்காம இருக்கீங்க? அது நான் தான் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர்? பண்டிதர் ராமகிருஷ்ணர் இன்னும் வாக்களிக்கவே இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? இன்னும் வாக்களிக்காம இருக்கீங்களா ராமகிருஷ்ணா? இப்ப எப்படி வாக்களிக்க முடியும் மகாராஜா? ஏன்னா தேர்தல் முடிவுகளை ஏற்கனவே அறிவிச்சாச்சு. ஆமா குருவே, ஆனா நீங்க 2 பேரும் சமமான வாக்குல இருக்கீங்க. இப்ப நாம ஒரு முடிவை எடுக்கணும்னா நமக்கு இன்னொரு வாக்கு தேவைப்படுது. அந்த வாக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரோட. மகாராஜா, இவரோட வாக்கை ஏத்துக்க முடியாது. ஏன்னா வாக்களிப்புக்கான நேரம் இப்ப முடிஞ்சிருச்சு. இல்ல குருவே, இன்னும் சில நிமிடங்கள் மிச்சம் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க தாமதிக்காம உங்களோட வாக்கு செலுத்துங்க. அப்பதான் தேர்தலோட வெற்றியாளரை நாங்க தீர்மானிக்க முடியும். மகாராஜா, ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது பண்ணுங்க. இங்க நடக்கிறது சரியே இல்ல மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எப்படி அவருக்கு சாதகமா தான் வாக்களிப்பாரு? அப்புறம் நான் தோல்வி அடைஞ்சிருவேன். இல்ல, நான் விஜயநகரத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் விஜயநகரத்தை விட்டு காட்டுக்கு போக மாட்டேன். நான் போகவே மாட்டேன். பொறுமையா இருங்க குருவே. அவள மனுஷன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வாக்களிச்சிடுங்க. இங்க நடக்கிறது எல்லாம் என்னால பார்க்க முடியாது.
பண்டிதர் ராமகிருஷ்ணரோட இந்த வாக்குக்கு பிறகு இந்த தேர்தல் இப்போ முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த ஒரு வாக்கு மூலியமா ராஜகுரு தத்தாச்சாரியார் இந்த தேர்தல்ல வெற்றி அடைஞ்சிட்டாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எதுக்காக இப்படி பண்ணினாரு? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அவரோட சுயநலம் ஏதாவது இருக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.